Hi guys, welcome to our YouTube channel. I believe after several weeks நாங்கள் இந்த மாதிரி ஒரு கஃபேக்கு போகிறோம். அது வரைக்கும் வீக்கெண்ட் எப்போ வரும், வென் வி வில் ஸ்லீப், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஸோ வி வென் டு கோட்டூர்புரமில் சைக்ளோ கஃபே. அது சைக்ளோ கஃபே, சிக்லோ கஃபே, ஷிக்லோ கஃபே, டிஃப்ரெண்ட் ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு காசி வெல்கமிங் அட்மாஸ்ஃபியர் இருக்கும். உங்களுக்கு அந்த சைக்கிள் தீமில் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அங்கே லைட்ஸ் எல்லாமே ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஸோ உள்ளே போகிறப்போ உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கப்புள்ஸ், ஃபேமிலி யார் கூட வேணாலும் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஒகேஷன் கூட நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ், அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்ட்ரீஸ், டோனட், ஆப்பிள் பைஸ், அதுக்கப்புறம் ஹாட் காஃபி, சாக்லேட்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு அங்கே இப்போ நான் டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்குறீங்கள இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் அங்கே தீம். அந்த சைக்கிள் பேஸ்டுன்னு சொல்லுவாங்களே அதுதான் அங்கே தீம். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சைக்கிளோட ஃபோட்டோஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஏஜ் பீப்புளிலேருந்து யங் பீப்புள் வரைக்கும் நிறைய பேர் சில் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு வீக்கெண்ட் ஜாலியாக வந்து நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு கம் ஹியர் அண்ட் சில் யோர் செல்ஃப். இது வந்துட்டு நாங்கள் எங்கே போனோன்னா கோட்டூர்புரம் தான் போயிருந்தோம். சரி, ஃபுட்டு வர வரைக்கும் நான் நார்மலி வந்துட்டு ஃபோட்டோஸ் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து பார்ப்பேன். நானே ஒரு சந்திரமுகியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கூலிங் கிளாஸ் கலட்டி அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டு எப்படி இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ ஹவ் ஷோட் தம் த மெனு கார்ட். இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கார்லிக் பிரெட், அது கூட உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா வேகனுக்கு அதுக்கேற்ற மாதிரி, இல்லாட்டி நான்வெஜ் தேவையானவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சூப், ஹாட் டாக்ஸ், அப்பிடைசர்ஸ், ஏஷியன் ஸ்டிர் பீஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் டாஸ், சாலட் பிடிக்கிறவங்களுக்கு வாஃபல், பேன் கேக், சாண்ட்விச், ஹாட் டாக், பீகிள்ஸ், அதே மாதிரி ப்ராஷ் டோஸ்ட் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. என்ன இல்லைன்னு நீங்கள் கேளுங்க, ஓகேங்களா? இங்கே பீட்சாஸ், பாஸ்தாஸ், லசானியா, ஹோம்மேட் பாஸ்தா, இதில் வந்துட்டு உங்களுக்கு வெஜிடேரியன், சிக்கன் ரெண்டுமே சேர்ந்தது இங்கே உங்களுக்கு இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைஸ், ஜாஸ்மின் ரைஸ், கோகனட் கறி, அதுவும் இங்கே டெசர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். டிராமிசு, ட்ரெஷ்லிஷஸ் கேக், அதே மாதிரி நிறையா ட்ரிங்க்ஸ், அதான் மாக்டெயில் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்றதை நான் இங்கே சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ணது மஷ்ரூம் அலாங் வித் சிக்கனோட தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அது கூடவே 2 கார்லிக் ப்ரெட் கொடுத்தாங்க. இட்ஸ் ரியலி குட். ஃபஸ்ட்டு அந்த ஒரு டேஸ்ட் வரப்போ மஷ்ரூம் தான் டாமினேட்டிங்காக தெரிஞ்சுது. பட் கொஞ்சம் கொஞ்சம் சிப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உண்மையாகவே இட்ஸ் ரியலி நைஸ். அந்த நம்ம கொடுக்க போகிற அமௌண்ட்டுக்கு வந்து அது ஒர்த்தாக இருந்தது. ஸோ அந்த மஷ்ரூம் சூப் மட்டும் 384 ருபீஸ். அந்த சிக்கன் அதை ஆட் ஆன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து அவங்க 99 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மேபி இது உங்களுக்கு லிட்டில் காஸ்ட்லியில் உண்மையாகவே அது காஸ்ட்லி செஷன் தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மாக்டெயில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாக்டெயில் வந்து ஆரஞ்சு கூலா. இட்ஸ் ரியலி டூ குட். அது நல்லா இருந்தது. நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாக்டெயில் குடிக்கிறப்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஐ ஆர்டர்ட் 1 ஏஷியன் ஸ்டைல் சில்லி பீஃப். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல அதுதான். அது நல்லா இருந்தது. 8 பீசஸ் இருந்தது. 8 பீசஸ்க்கு தே சார்ஜ் 485 ருபீஸ். அப்புறம் மெக்சிகன் சிக்கன் பவ், அது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 பீசஸ் கொடுத்துருந்தாங்க. 3 பீசஸ்க்கு தே சார்ஜ் அஸ் 455 ருபீஸ். ஸோ நான் சாப்பிட்றேன்ல இதுதான் இருந்தது. பட் இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கொடுத்த ஹைப் அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ இல்லை. இதோட நல்லா பவ் கொடுக்குற ரெஸ்டாரண்ட் சாய்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இஃப் யூ ட்ரை த பவ் தேர், இட் இஸ் டூ குட் கம்பேர்ட் டு திஸ் ரெஸ்டாரண்ட். பட் இது பேடுன்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ குட். ஒன் டைம் ட்ரை. பட் ஃபார் த ஹைப் தே கிவ் அதுக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை. பட் ஓகேவாக தான் இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன ஆர்டர் இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு மாக்டெயில் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மொய்ட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா, ரைஸ் வித் தாய் க்ரீன் கறி. ஸோ அதில் ஆட் ஆனாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, சிக்கன் கொடுத்துருந்தோம். ஸோ வெறும் தாய் க்ரீன் கறி மட்டும் வாங்கணுன்னா உங்களுக்கு 644 ருபீஸ். இஃப் யூ வாண்ட் டு கஸ்டமைஸ் அதில் சிக்கன் ஆட் பண்ணணும்னு இருந்ததுன்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 119 ருபீஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த தாய் க்ரீன் கறி அலாங் வித் ரைஸ். ஆக்சுவலி எங்களுக்கு இது சாப்பிட்டே ஃபில்லிங் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சோண்டு ரைஸ் அலாங் வித் தட் கறி நான் டேஸ்ட் பண்ணேன். ரியலி இட் இஸ் டூ குட். ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் ரியலி வெரி டேஸ்டி. ஃபைனலி வந்துட்டு இரானியன் பிஸ்தாஷியோவோட ஐஸ்கிரீம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது உங்களுக்கு பில், அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரைஸ் மிச்சம் வந்ததை பேக் பண்ணிட்டோம். நான் பில் அங்கே போட்டிருக்கேன், பில் பாருங்கள். ஆனால் நாங்கள் வந்துட்டு ஜொமேட்டோவில் பே பண்ணதுனால எங்களுக்கு ஒரு 400 ருபீஸ் வந்துட்டு ஆஃபர் வந்தது. ஸோ இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐ திங்க் அப்போ நைட் வந்துட்டு டைம் ஒரு 10:30. கைஸ் ப்ளீஸ், எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் மை வாய்ஸ், ஓகே. சென்னையில் எனக்கு எப்போவுமே பிடிச்சது வந்துட்டு நைட் டைம் ஆனாலும் கொஞ்சம் ஜகன்னு இருக்கும். ஸோ ஃபுல்லாக லைட்டிங்ஸோட, அதுவும் எனக்கு பிடிச்ச ஏரியா வேளச்சேரி டு பள்ளிக்கரணை, த பிளேஸ் விச் ஐ லவ் த மோஸ்ட். ஸோ எப்போவுமே அந்த ஏரியாவில் போகிறப்போ நான் நைட்டு வந்துட்டு வீடியோ எடுப்பேன். ஸோ அதே அந்த பழக்கம் அப்படியே வந்துருச்சு. குட்டி அந்த குல்ஃபி கடை, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி இட்லி கடை, பரோட்டா கடை. This is all about my Saturday weekend. If you like my video, please share, subscribe and like, comment. And I'll see you in another one video. Bye. Take care.